ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை நீர் அங்கீகரித்து காலையிலும் என்ன வார்த்தை தந்திருக்கிறீரோ அந்த அம்மா மூலம் ஆண்டவரே கர்த்தர் அதில் மகிமைப்பட ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் தடையில்லாதபடி தாயரை கூட்டிட்டு வர கர்த்தரை இறக்கம் செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்காக மகிமைக்காக இந்த வேதமே வெளிச்சத்தின் ஒளி பாதையில் ராஜா அவங்க மூலமும் வார்த்தையை கொடுத்து நீ நடத்தியிருப்பா. நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே அதிகாலை செவித்தார்களோ பிரயாசப்படுத்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். வர முடியாத சூழ்நிலை கிட ராஜா செவிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எல்லாத்துலேயும் நீர் பாதுகாத்து கொள்ள முடியாக செவிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்நாள் ஆராதனை இந்த நாட்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. வானம் திறக்கப்படவும் தேவ தூதல் இறங்கவும் தேவ மகிமை மூடவும் அப்பாமி துதிக்கிறேன். பரிசுத்த கூடாரத்தில் தேவனுடைய கூடாரத்தில் அப்பா நீங்கள் வாசம் பண்ணத ஸ்தலத்தில் இருக்கிறவரா இருக்கிற இடத்துல 7 குத்து விளக்கின் மத்தியிலே உளவாடி கொண்டு இருக்கிற என் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் அப்பா நீங்கள் உளவாடி கொண்டு இருக்கீங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. அப்பா நீர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்குற தேவன் ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறேன் ஏசப்பா என் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுதலே உன்னை கைவிடன்னு சொன்ன தகப்பனே. அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பாமுக்கு ஸ்தோத்திரம். இந்த கிராமம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஊர் பாதுகாக்கப்பட வேண்டும். மனம் திரும்பணும். உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓர் ஆத்மாவில் ஏற பெற்றதப்பா. கர்த்தர் மகிமைப்பட்டு இருங்கப்பா. தேசத்தில் ஓய்வு நாள் ஆராதனை உலகம் எங்கும் தேசம் எங்கும் நடந்து கொண்டு இருக்குதப்பா. ஆண்டவரே துதிக்கிறப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்ட ஐயா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் பள்ளிப்படத்தில் ஒரு வார்த்தை கூட வெளிப்படாத அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஏதோ அது மாத்திரம் வெளிப்படுத்த கர்த்தர் இறக்கம் செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 84வது பாட்டு செபத்தோட்டை செபக்கீதங்கள். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோஸ்திரமே சோஸ்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் உள்ளவரே மனதொருக்கோ உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதொருக்கோ உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே ஸ்தோஸ்திரமே உயிரே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே தோதிகனமாய் மையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தோதிகனமாய் இமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திரபால் தனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே கோப்பிடம் யாவருக்கும் அருகில் இருப்பவரே
கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோஸ்திரமே சோஸ்திரமே. உயிருள்ள எல்லாமே உலக தோற்ற முதல் எனக்காயடிக்கப்பட்டீர். உலக தோற்ற முதல் எனக்காயடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோஸ்திரமே ஸ்தோஸ்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா அல்லேலூயா. 93வது பாட்டு ஜெபத்தோட ஜெபங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறேன். ஏசப்பா என் பரிசுத்த ஆவியானவரே, மே துதிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதியே, தேடி ஓடி வந்தோம் தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாராய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே. ஈசோ புல்லால் கழுவு இன்றே சுத்தமாவோ. புல்லால் கழுவு இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா ஓம் தேர் வார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா ஓம் தேர் வார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாராய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாராய நேசருக்கே. அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பா உம் சமூகத்தேன் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உந்தீர் பாதம்
அமர்ந்திட ஏங்கி தாவிக்கின்றோம். எப்போதும் உந்தீர் பாதம் அமர்ந்திட ஏங்கி தாவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தோபமாய் நறுமணமாய் தோதிகனை துகிறோம். தோபமாய் நறுமணமாய் தோதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவி ஜெபிக்கின்றோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவி ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஜீவனுள்ள போதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள போதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கோடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகா பரிசுத்த கோடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கோடாரமே என் தேவன் சன்னதியில் தேடி. ஆமென் ராஜா, உம்மை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கோம்ப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை. அல்லேலூயா. எதை தடை பண்ணினாலும் நம்ம இந்த ஓய்வு நாள் ஆராதனை நம்மளுக்கு தடை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் அல்லேலூயா அந்த இடத்துல அப்பா பார்ப்பாங்க. அல்லேலூயா. மற்ற நாள் எந்த இடத்துக்கும் ஊழியத்துக்கு செய்திக்கு எங்கேயுமே போகலாம். அல்லேலூயா. போகக்கூடாதுன்னு இல்லை. அல்லேலூயா. மாதி ஸ்தோத்திரம். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் அவரை ஆராதிக்க ஓய்வு நாளைக்கு கனம் பண்ணி வரணும். அல்லேலூயா. ஆனால் சோத்திரம் எப்படின்னு நமக்கு தெரியல. போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார். ஓய்வு நாள் ஆராதனையை பற்றி எல்லா சபையிலையும் பேசுவாங்க. அல்லேலூயா. அந்தந்த சபைக்கு ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகணும். மற்றபடி எங்கே போனாலும் அல்லேலூயா வந்திருக்க உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒரு முடிவோட இந்த 12 மாதமும் நீங்கள் வந்து அதில் கூட உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். 12 மாதமும் ஒவ்வொரு வாரமும் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு கிஃப்ட்டு தரேனே. ஆனால் என்னுடைய கிஃப்டோட ஆண்டவர் கொடுக்க கிஃப்ட் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் செபிங்க, ஆண்டவரே எனக்கு ஓய்வு நாள் ஆராதனைக்கு தடை வரக்கூடாதப்பா. நான் ஒவ்வொரு ஆராதனையும் நான் கலரணும் ஆண்டவரே. நீங்கள் செபித்து பாருங்கள். அது நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சாட்சி கொடுக்கும். சோத்திரம். நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது அதை பணம் பண்ணி சொல்ல முடியும். அப்பா அப்படி நேசிப்பாங்க. அல்லேலூயா. என் மகன் எப்போ அந்த இடத்துல வந்து இருக்கப்பா, என் மகன்
அந்த இடத்துல எங்கே இருப்பான்? தூதர் வந்து பார்ப்பாங்க, ஏசப்பா பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் ஹல்லேலூயா அந்த ஓய்வு நாளை அசட்ட பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. 100க்கு 100 காய்ச்சல் இருந்தால் கூட ஆலயத்தில் வந்து நம்ம படுத்தணும்னு என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, இந்த பலவீனத்திலையும் மகா இவ்வளோ நேசித்து வந்திருக்காளே, இந்த பலவீனத்திலே வந்திருக்கிறாளே, அதுக்குள்ளே கிருபை அதுக்கு கிப்ட்டு தராமல் இருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஹல்லேலூயா நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நீங்கள் செவிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி அவர் அதுக்குள்ள கிஃப்ட் பரிசு உங்களுக்கு தராமல் இருக்கவே மாட்டார். முயற்சி பண்ணுங்க, செவிங்க, வாங்க. ஹல்லேலூயா. 85வது பாட்டு விடுதலைக்கு எதுங்கள. கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தோதி தேடுவேன். கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தேடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தோதி தேடுவேன். யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. அமேனப்பா. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஓ ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தோதி தேடுவேன். யெகோவா ரப்பா சுகந்தரோ தெய்வமே, ஓ யெகோவா ரப்பா சுகந்தரோ தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தோதி தேடுவேன். யெகோவா ரோவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரோவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோஸ்திரமே அப்பா சோஸ்திரமே, சோஸ்திரமே ஸ்திரமே. கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தோதி தேடுவேன். யெகோவா சாம்பா கூடவே இருக்கிறீர். யெகோவா சாம்பா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தோதி தேடுவேன். யெகோவா சாலமேன், ஓ யெகோவா சாலோ சமாதானம் தருகிறேன். சோஸ்திரமே அப்பா சோஸ்திரமே, சோஸ்திரமே அப்பா சோஸ்திரமே. கர்த்தர் நாமோ என் புகழிடமே, கருத்தோடு தோதி தேடுவேன். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடாரு சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நீ கேட்கறதுக்கும் வேண்டுறதுக்கும் மேலான காரியங்களை நான் என்ன செய்வேன். அல்லேலூயா. அவரை நோக்கி வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம அவரை நோக்கி நம்மை கூப்பிடுறவர்களை
அவர் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். நம்ம ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுதோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். அவர் சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். உலகம் நம்மளை வெறுத்தாலும், உற்றார் நம்மளை கைவிட்டாலும், நம்மளை அழைத்தவர் நம்மளை உள்ளங்கையிலே வரைந்திருக்க அப்படியா யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாத நேசர். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் மறந்தாலும் அவர் மாறாத நேசரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஓட்டத்தில் அவர் இல்லைன்னா நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவர் நம்ம ஓட்டத்தில் இருக்கிறார், நம்ம பிரயாசத்தில் இருக்கிறார், நம்ம ஜெபத்தில் அவர் இருக்கிறார், நம்ம அருகில இருக்கிறார். நம்ம தூதலோட பாடிக்கொண்டு இருக்கோம், நம்ம தூதலோட ஆராதித்து கொண்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்படி, நீ என்னை நோக்கி கூப்பிடுது, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். இந்த நாட்கள் அவரை நோக்கி கூப்பிட வந்திருக்கீங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் இந்த ஒரு பாடலையும் பாடி நம்ம ஆராதிப்போம். அல்லேலூயா. எல்லாம் தெரிந்த பாடல கரத்தை தட்டி அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. அவர் சொன்ன வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடுத ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் கொடுக்க தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில் இந்த வசனம் இருக்குது. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அளிக்கும் நன்மை என்ன செய்யும்? திருப்பதியான நன்மை அவர் நம்மளுக்கு தருவார். அல்லேலூயா. பலவீன பகுதியா, சோர்வின் நேருமா, அல்லேலூயா, கஷ்டத்தின் நேருமா, கண்ணீர் பாதையா, அல்லேலூயா, அவர் நம்மளை பொன்னை போல் நம்மளை புடம்பிட்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம்மளை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் பொன்னாக நம்மளை கழுவி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓமை துதிக்கிறேன் ராஜா. இந்த வானத்தின் வாசல்ல, இந்த பரலோக வாசல்ல, இந்த மணவாட்டி சபைக்கு வந்திருக்க நம்மளை அவர் உற்று நோக்க கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் உற்று நோக்க கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஓமக்கு நன்றி ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தார். ஆமென். ஓ ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்தே, ஆவியினாலே அபிஷேகம் செய்தே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார்.
கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஒரு இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ஒரு இரத்தத்தால் என்னை கழுவிரும் ஆண்டவரே. என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கணும் ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை பரிசுத்தமா ஆராதிக்கணும். ஓ இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, என் தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென். யார் கைவிட்டாலும் இயேசு நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என் உள்ளங்கையில் நீ இருக்கிறா, நீ சோர்ந்து போகாதே, நீ பலப்படு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ ஆராய்ந்து பாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவில்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு விரோதமாக என்ன தடை, நம்ம ஆராய்ந்து பார்க்குற. அல்லேலூயா. சொல்ல, நீ ஆராய்ந்து பாரு. அவர் ஆராய்ந்து பார்க்குறவர். அவர் உடனே நம்மளுக்கு பரிசு கொடுக்குற தேவன் இல்லை, உடனே நம்மளுக்கு கண்ணீர் துடைப்பார் நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் அரவணைக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு, ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அவர் அன்பு இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால நம்மளுக்கு எதுவுமே ஒரு பரிசு நம்ம சீக்கிரமாக வாங்க முடியலை, ஒரு கிஃப்டை வெறுனே வெற்றிக்கொள்ள முடியலை. ஆனால் அவர் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு கனம் உள்ளதாக இருக்கும், அது மகிமைப்படதாக இருக்கும், அது ஒரு வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. அநேகர் கண்டு கொள்ளத்தக்க, அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதான் அவர் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருப்பாரு. நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம விழுந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஒரு தாயார் செபித்து கொண்டு இருந்தாங்களாம். செபித்து கொண்டு இருந்தா பாருங்க, ஆத்துமாவே ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறியாத ஹல்லேலூயா மகனுக்கு கெட்டுப்பட்டு அவங்க ஆண்டவருடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த விற்கிறதுக்கு அடிமை இல்லாமல் அவரை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு ஆத்துமா கூட அந்த ஊருக்குள்ள மனம் திரும்பலை. அந்த தாயாரும் என்ன செய்யலை, ஜெபத்தை உடையே செய்யலை, விடாமல் அவங்க செபித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஏற்ற வேளை அவங்க வயதானி ஆகி பின்னாடி ரூம்புக்குள்ளே பையாச்சு படுக்கையில் சீர்ஸா இருக்கும் பொழுது, அப்போ ஆண்டவரே எனக்கு ஒரு இது இல்லையே, நான் உம்மிட்ட வரப்போறேனே, இவ்வளோ நாள் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஓய்வா இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் இந்த கிராமத்துக்கும் இந்த ஊருக்கும் நான் செபித்து கொண்டு இருந்தேனே, இந்த ஊரில் ஒரு ஆத்மா மனம் திரும்பலையே, இந்த கிராமத்தில் ஒரு வித்தியாசம் இல்லையே. நீ அந்த தாயார் ஜீவன் உடம்பு ஆண்டவர் ஒரு ஏன் நிறைய கூட்டிட்டு போனாராம். இந்த இடத்துல யாராவது ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கார்களா? ஒரே ஒரு அம்மா தான் எப்போ ஸ்தோத்திரம் படி ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களும் ஆண்டுட்டு போகிறாங்க. ஆனால் தனியாக அங்கே அந்த அம்மாவை பார்க்க போனாங்களாம். எத்தனை ஏக்கரில் ஒரு ஆலயம் கட்ட போகிறோம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு நினைக்கலாம், பாயை விரித்து போட்டுட்டு ஒரு ஆத்துமா இல்லையே, ஒரு ஆத்துமா இல்லையே. நம்ம அவர் பரிசுத்தமாக ஆத்துமா கேட்கும் பொழுது, உண்மையாக கேட்கும் பொழுது, ஒரு நாள் எந்த கிராமம் இருந்தாலும் சரி, எந்த வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அந்த வனாந்தரத்தில் ஆகாருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உங்க கண்ணீர் என் கண்ணீரை துடைக்காம இருப்பாரோ? அல்லேலூயா. அவர் எந்த வேளையிலையும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. நான் கூட ஒரு சாட்சி சொல்லிக்கிட்ட நம்ம ஆராதிக்கிறேன் பாருங்க. இந்த மோட்ரு எனக்கு ஒரு குடும்பம் வாங்கி தந்துச்சு. அப்புறம் இந்த 2
அந்த தண்ணி ஊற்றி ரம்மு வந்து நான் வாங்கினேன் 6000 ரூபாய்க்கு. அதை மாட்டதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் ஆகும்னு எனக்கு நினைவில்லை. நான் ஒரு 2000 தான் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் என் கையிலேருந்து நான் வச்சிருவாலாம் புது வருஷத்துலேச்சு முயற்சி பண்ணி வரல. எனக்கு ஒரு பைசா இல்லாத நேரத்தில் வந்து மோட்டர் மாட்ட ஆள் வந்துருக்குது. மாட்டுனா 4500 சகோதரி போன் போடுதான். அதில் எனக்கு என்ன செய்வதுன்னு எனக்கே தெரியல. எப்படி எடுக்க முடியும், எப்படி செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேட்டேன், 5000 ரூபாய் கிடைத்தது. ஆனால் அடுத்த நிமிஷமே எனக்கு கவர் 3 ரூபா 5000 ரூபா. நான் கேட்டது 4500 ரூபா. 5000 போட்டு அப்படியே எனக்கு என்ன செஞ்சேன், கொண்டு அந்த மாட்டத்துக்கு கொடுத்தேன் 4500 ரூபா. இனிமே அதை போக்குவரத்துக்கு எனக்கு 500 ரூபா தந்திருக்கார் ஆண்டவர். பாருங்க, அவரு நம்பும் பொழுது அவர் என்ன விஷயத்திலையும் அவர் கைவிட மாட்டாரு. நான் ரேசன் அரிசி தான் இந்த ஆகாரம் போடணும் ஏற்றுகள் நினைச்சேன். ஒரு அன்பு தாயார் மூலம் நல்ல அரிசி நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, போடுதாங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன் ரேசன் அரிசி நம்மளுக்கு 35 கிலோ அரிசி இருக்குது, அதை தான் நம்ம வாங்கி போடணும்னு நினைச்சேன். அவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறாரு. அவர் எவ்வளோ தெய்வம், பெரிய தெய்வம். அல்லேலூயா. ஆள் இல்லாமல் இருக்கலாம், அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அண்டிக் கொண்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட போகக்கூடாது நம்ம ஆசீர்வாதம். நம்ம சன்னதியா வரத்தக்க அவரை அண்டிக் கொள்ளணும் கூட அர்த்தே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். நன்றி அப்பா, உன்னை அதிசயங்களை காண செய்வேன். ஓ ஸ்தோத்திரம், நன்றி சீசர். ஓ கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஆமென். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதை போல் அவர் தேற்றுவார். நீ கலங்காதே, தீகையாதே,
நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை கவலைப்பட விட மாட்டார். அவரோடு நம்ம இருந்தா அவர் நம்மளோட இருப்பார். அவர் நம்மளை விட்டு அவரை விட்டு பின்வாங்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த உறவுகள் குறையும் பொழுது அவர் பேசாமல் இருந்ததே போல இருக்கும். அவரோடு நம்ம இருந்துட்டோன்னா அவர் நம்மளோட இருப்பார். அவரை அண்டிக் கொள்ளணும், அவருக்காக காத்திருக்கணும், அவருக்காக என் நேசருக்காக. ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவோ நீரே, என் அம்மாவோ நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. என் அப்பாவோ நீரே, என் அம்மாவோ நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவநீருற்றே நீர்தானே, உந்தன் மேல் தாகங்கொண்டேன். ஜீவநீருற்றே நீர்தானே, உந்தன் மேல் தாகம் கொண்டேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அவரை நோக்கி நாம் ஆராதிக்கிறோம், அவரை நோக்கி. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதர்கள் அங்கே நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்கே ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பூலோகத்தில் அவரை நம்ம ஆராதிக்கிறோம், நீர் பரிசுத்தர் 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 என்று. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆராதனை பரலோகம் சந்தோஷப்படணும். தேவ பிரசனம் நம்ம மேலே எப்போது அமர்ந்து இருக்கத்தக்க, ஒரு நிமிஷம் கூட அந்த பிரசனம் நம்மளை விட்டு அகலாத அளவுக்கு அந்த பிரசனம் நம்மளை மூடிக்கொண்டு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்துக்களை நிற்கிறோம். அந்த மகிமை நிறைந்த ஸ்தலத்தில் நிற்கிறோம். ஓ அந்த மகிமைக்காக நன்றி அப்பா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராய் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராய் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர்
அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளார் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியே தாரித்து கொண்டு ஓ வெள்ளை கொருத்தா ஓலை பிடித்தே ஆர்ப்பரிப்போ சிங்காசன் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரே ஓ அரை அகற்றே தொடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பெருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரா இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரே அரை அகற்றே தொடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பெருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராய் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆதி பிதாவே ஆட்டுக்குட்டியே ஓ தூய ஆவியே துதி ஸ்தோத்திர கனமகிமை பலன் வல்லமை என்றென்றைக்கோ உம்முடையதே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராய் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் மடையார், இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார். வெயிலாயிலோ ஆனலாயிலோ வேதனையே ஆளிப்பதில்லை, வேதனையே ஆளிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரா இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தானிமையிலோ வறுமையிலோ லாசரை போல் நின்றவர்கள், ஏசித்தாலோ போசித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள், யாசித்தாலோ போசித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரா இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆமென். ஆண்டவரே, ஒரு நாள் நம்ம பரலோகராட்சி இங்கே வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் பலவீனங்களும் வறுமைகளும் கஷ்டங்களையும் நம்ம இந்த பூலகத்தில் அணிவித்து கொண்டே இருக்கிறோம். அங்கே நம்மளுக்கு கவலை இல்லை, அங்கே நம்ம கண்ணீர் இல்லை. எல்லா பாடுகளையும் இங்கே நம்ம சுமந்து அந்த ஆத்மா பிரியும் பொழுது அல்லேலூயா, அந்த பாதாளம் நம்ம எதுக்காக இந்த கிராமத்தில் இந்த பேழையை வச்சிருக்கனா, அந்த அக்கினிக்கு என் பிள்ளைகள் பெயரக்கூடாது, அந்த பாதாளத்துக்கு என் பிள்ளைகள் பெயரக்கூடாது, அது தாங்க முடியாது. அல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஏன்
இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் நிம்மதி இல்லையே நம்ம கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஸ்தலம் இருக்கிறது. ஆலையில் இந்த இடத்துல எல்லாமே நம்ம அனுபவிச்சு, எல்லாமே நம்ம பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாள் நம்ம ஆத்மா பிரியும் பொழுது, என் தேவனாய கர்த்தர் நேசகுமாரனே, என் நேசகுமார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை அண்டிக் கொண்டானே, என்னை அண்டிக் கொண்டார்களே என்று அவர் சந்தோஷப்படுத்தக. ஓ ரவல ரவ சபதுரி கவலரவோ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, இன்ப இயேசு பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதோ, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதோ, அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதோ, அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதோ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, ஆமென். ஓ இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, கரைதீர அற்ற பாரி சுத்தரோடு, கரைதீர அற்ற பாரி சுத்தரோடு, ஏழையாம் பொன் வீதியில் உலவாடுவேன், ஏழையாம் பொன் வீதியில் உலவாடுவேன், இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, தூதர்கள் வீணைகள் மீட்கும் போதே, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போதே, ஓ தூதர்கள் வீணைகள் மீட்கும் போதே, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போதே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அல்லேலூயா பாடிக்கொண்டே, அன்பராயேசுவார் அகமாயில்வே, ஓ அன்பராயேசுவார் அகமாயில்வே, இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையே பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நான் புகழ்ந்தேடுவேன், முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையே பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நான் புகழ்ந்தேடுவேன், வாரினால் அடிப்பட்ட முதுகே பார்த்தேன், வாரினால் அடிப்பட்ட முதுகே பார்த்தேன், ஒவ்வொரு காயங்கள் மொத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்கள் மொத்தம் செய்வேன், இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, என்னள்ளோ நன்றியா நிறைந்தேடுதே, ஓ எந்த பாக்கி வீட்டை நினைக்கையிலே, ஓ என்னள்ளோ நன்றியா நிறைந்தேடுதே, எந்த பாக்கி வீட்டை நினைக்கையிலே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாள் போதாதையா, வர்ணிக்க எந்த நாள் போதாதையா, இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, சொல்லுமா என்னுள்ளோ நன்றியா நிறைந்தேடுதே,
எந்த நின்பாய் கிடைக்கின்றாரோ, அப்பா என் கண்ணீரென்று துடைக்கின்றாரோ, ஆவலாயேங்கிடுதே எனதுள்ளமோ, ஆவலாயேங்கிடுதே எனதுள்ளமோ, இன்பேசு ராஜாவே நான் பார்த்தால் போதோ, மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, உங்க அன்பும் எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லா அன்பும் தணிந்து போவோம். அவர் மேல் வச்சிருக்கிறாரே அன்பு, அது ஒரு நாளும் தணியாது. ஹல்லேலூயா. நீ உங்க அன்பு எனக்கு போதும்பா, உங்க அன்பு போதும்பா. ஆமேன் ராஜா, நீர் எனக்கு போதும்பா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க போதும் ஆண்டவரி சொல்லச்சிலே அற்புதம். நீர் போதுங்கச்சிலே அவர் உங்களுக்கு இறங்கிடுவார். எல்லாம் மாயாண்டவரே, எல்லாம் மாயாண்டவரே, நீர் போதப்பா. எனக்கு இதுல எத்தனை சொல்ல முடியும்? உங்க அன்பு போதும் ஆண்டவரே, எல்லா அன்பு வேண்டாப்பா அப்பா, அது மாயமான அன்பு தான்ப்பா. ஆனா உங்க அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க இனி நேசித்தா போதும் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருந்தா போதும் ஆண்டவரே. அதற்காக தான்ப்பா என் இருதயம் உம்முடைய இருதயமா மாறட்டும் ஆண்டவரே. இந்த மகா திருக்குள்ள இருதயமானது உம்முடைய இருதயத்தை எனக்கு தந்திரம் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை எனக்கு தந்திரம் ஆண்டவரே. நீர் வாசப்படுத ஸ்தலம் ஆண்டவரே, அது உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ் போதும், பனி போல ஒருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும், அதை பனி போல ஒருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. சொல்லுமா, கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொரிந்து என்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். சொல்றது அப்படி கேட்கிறதா? பல்லத்துக்கு போகிறதா? நீர் போதும் நீ சொல்றது பல்லோகத்துக்கு போகிறதா? உங்க அன்பு எனக்கு போதுங்குது. அல்லேலூயா. இருதயம் ஒண்ணு வாய் ஒண்ணு சொல்லுகிறதா? நீர் போதுங்கிறது இருதயம் ஒண்ணு வாய் ஒண்ணு சொல்லுகிறதா? முழு உள்ளத்தோட நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே.
நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. அப்பா சொன்னாங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேனே. நீர் போதும் நம்ம ஆராதிக்கிறோம். என் வாழ்விலே நீர் போதும் ஆண்டவரே, என் ஓட்டத்தில் நீர் போதும் ஆண்டவரே, என் ஜெபத்தில் நீங்க போதும் ஆண்டவரே. எதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நீங்க எனக்கு போதும்பா. நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான், அவர் அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. கடைசி கால ஓட்டத்தில் ஓடி ஆராய்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியால் அவரை அண்டி நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நேசரே உந்திரு பாதோ அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமர்ந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் சுமர்ந்து தீர்த்தவரே. பரிசுத்தரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய நையா. எத்தனை இன்னல்கள் உன் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய்
நித்தியமாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அவரை முழு உள்ளத்தோடு தொழுது கொள்கிறோம். அவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க, அவருக்கு சொந்த ஆராதனையாக இருக்க, என் பிள்ளைகளுடைய ஆராதனை அவர் மகிழத்தக்க, அவர் சந்தோஷப்படத்தக்க தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஆதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். ஆதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழ மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தால் பாடியிட்டு ஆராதிக்கின்றேன். முழ மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தால் பாடியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஏகவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். ஏகவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அப்படியே முழங்கால் போடுமா? அப்பா நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு வாரமும் சொல்ற வார்த்தை ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறேன், ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறேன் ராஜா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேர்வின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாய கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கேர்வின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாய கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கேர்வின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாய கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கருத்தை தட்டுமா? அந்த பரிசுத்தரை மகிமைப்படுத்துமா? நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா. என்னுடைய ஆராதனை என் தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கடி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்குள்ள பலவீனங்கள் இருந்தா என் இயேசுவின் நாமத்தினால் மறையட்டும் ஆண்டவரே. பலவீன பகுதியில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவங்க சரீரத்தில் ஓடுகிற ரத்தத்தில் உங்க ரத்தம் கலரட்டும் ஆண்டவரே. வேதியில் மறையட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் எப்பே
எப்பேற்பட்ட வேதியா இருந்தாலும் சிறு பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள தகப்பனே. அல்லேலூயா. உங்க ரத்தம் ஒவ்வொருத்தர் மேல கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்துருடைய அல்லேலூயா சாத்தானுடைய சதிகளும் சத்துருடைய தலையை நசுக்கி போடத்தக்க ஓ ராஜா ஒவ்வொருத்தருடைய கொடுத்துக்க அபிஷேகமானது அது கிரியை செய்யட்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஞானத்தை கட்டளிடுவீராக ஆண்டவரே. மந்த நிலைமையில மறையிட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. படிப்புக்கு விரோதமாக பலவீனத்தை உருவாக்குற எல்லா பலவீனம் பிள்ளைகளுக்கு மறைந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, கடன் தொல்லைகள் இருக்கிற குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் அதெல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. ஆமென் ராஜா. தேடியும் காணாமை போகட்டும் அப்பா. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் தகப்பனே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் கர்த்தர் கொடுக்க சுகமானது சாட்சி சொல்ல எழுப்பி தாங்க தகப்பனே. எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் இயேசு வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. என் தேவன் இந்த இடத்துல மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. போராட்டமா இயேசுவின் நாமத்தினால் அது தேடியும் காணாமை போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் பரிசுத்த ஆவியானவரே, அப்பாவுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆமென் ராஜா. நீர் ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை கட்டளிடுவீராக. ஆமென். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நம்ம மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 113. அல்லேலூயா. 113 அதிகாரம் சங்கீதம் நம்ம மாறி மாறி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமானவர் யார்? அவர் சிறியவனை புளிந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மலையடிய சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம்.